நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். சார் வணக்கம். வணக்கம். பொதுவாக தேர்தல் முடிவுக்கு முன்னால் ஒரு கணிப்புகள் வர்றது சகஜம். முன்னெல்லாம் பார்த்தா ஒரு 2 நிறுவனங்கள் இல்லை 3 நிறுவனங்கள் மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் எக்ஸிட் போல் வேர்டிக்ட்டை சொல்லுவாங்க. இப்போ ஏறக்குறைய தினமும் ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. முன்னாடி வந்த ரிசல்ட்ஸில் பெரும்பாலும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50% அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறதா சொன்னாங்க. இது நடுவில் விஜய் இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லா ரசிகர்களும் வராங்களே தவிர அந்த ரசிகர்கள் கூட்டம் ஓட்டாக மாற வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த நிலை முழுமையாக மாறி இருக்கிறதே இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி யார் யார் சொன்னாங்களோ அவங்க எல்லாமே தங்களுடைய பாதையை மாற்றிக்கிட்டு கணக்கை மாற்றிக்கிட்டு 5 சீட் வருவாங்க, 10 சீட் வருவாங்க. மொத்தம் அது முள்ள சேர்ந்து 20 சீட்டு 25 சீட்டு 30 சீட்டு வரைக்குமே போயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி நேற்று ஐபிஎஸ் அதிகாரி ரவி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் எல்லா ஊருக்கும் அமுச்சு ஒரு ஆர்கானிக்காக ஒரு போல் நடத்திட்டாங்க. அந்த போலில் 40% 45% விஜய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு, அவர் தான் சீஃப் மினிஸ்டர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ நாளாக பார்த்தா முடிவுகள் மாறிக்கிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் தீர்வுன்னா நாளைக்கு காத்தால 8 மணிக்கு தான் நினைக்கிறேன். 8 மணிக்கு தேர்தல் அந்த பொட்டியை திறந்ததுக்கு பின்னாடி தான் என்ன இருக்குது அப்படின்னு தெரிய வரும். இந்த அரசியல் முடிவுகள் இருக்குல்ல, இந்த தேர்தல் தமிழ்நாட்டு தேர்தல் அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலேயே மிகப்பெரிய மாறுதலை உருவாக்கும் அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்த தேர்தலை உற்று மொத்த கவனம், அதாவது முன்னெல்லாம் பார்த்தா ஒரு செக்டார் தான் இதில் பெரிய ஆர்வம் காட்டுவாங்க. இன்னும் சரியாக சொல்லணும்னா இளைஞர்களுக்கு பெரிய ஆர்வமே இருக்காது. ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் தான் தமிழ்நாட்டில் பல கோடி பேர் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது, என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு அந்தளவு ஆர்வத்தோடு அதை பார்த்துட்ருக்காங்க. இந்த முடிவுகள் மற்ற ஸ்டேட்லாம் எப்படிப்பட்ட மாறுதலை ஏற்படுத்துமோ அது வேறு ஒரு விஷயம். ஆனால் சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய மாறுதலை கொண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசியல் சினிமா ரெண்டுமே அப்படியே பின்னி படைஞ்சிருக்கு ரொம்ப காலமாகவே. அதனால் இந்த தேர்தலில் வரப்போகிற முடிவுகள் இருக்குல்ல, அது சினிமா உலகத்துலேயும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் ஒரு பக்கம் அரசியல் விமர்சகர்கள், இன்னொரு பக்கம் சினிமா விமர்சகர்கள் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். ரிசல்ட் இருக்கட்டும் சார். ஆக்சுவலாக ஜனநாயகன் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணக்கூடாது தான் இவ்வளோ ஒரு பிரச்சனை பண்ணாங்க. ஸோ நாளைக்கு விடிஞ்சால் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம்னாவது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமா, அதுக்கு ஒரு வெளிச்சம் பிறக்குமா? நிச்சயமாக. ஏன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்புமாகவும் இருக்குது ஜனநாயகன் திரைப்படம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ சொல்லியிருக்காருல ரவி, அந்த மாதிரி முடிவுகள் அமைந்து அதுக்கப்புறம் ஜனநாயகன் வெளியானால் எப்படிப்பட்ட கொண்டாட்டத்தில் அந்த படம் இருக்கும் அப்படின்றத நம்மளால் இப்போவே இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது. 2 வெற்றியமாக சேர்ந்து அந்த படத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நாளை காலையில் தான் தெரிய வரும். ஆனால் இந்த படம் வெளியாகாத பற்றி நான் சமீபத்தில் பல பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ நம்முடைய நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பொருளாளராக இருக்கிற தனஞ்சயன் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்களே கூட பல மெயில் அனுப்பிச்சோம் தணிக்கை அதிகாரிகளுக்கு, ஆனால் அங்கேருந்து முறையான பதில் இல்லைன்ட்டு. இதை பற்றி நான் விசாரித்தேன் தணிக்கை குழுவில் சில பேர்கிட்ட. ஏன்னா ஒரு சங்கத்திலேருந்து பதில் அனுப்பிச்சா கூட அனுப்பலை என்ன அப்படின்னு. சார், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சென்சாருக்கு அப்ளை பண்ணது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். தணிக்கை அதிகார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அவங்க பதில் சொல்லணும்னா அந்த தயாரிப்பாளருக்கு பதில் சொல்லணும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்களுங்க, அந்த தயாரிப்பாளருக்கு சரியாக பதில் சொல்லப்பட்டு விட்டது. ஓகே, அவர் சொல்லலை வெளியில். அதுக்கு நீங்கள் அவரை தான் கேட்கணுமே தவிர தணிக்கை வாரியத்தை கேட்டு புரியாது இல்லை அப்படின்னாரு. அது கொஞ்சம் ஒரு சென்சிபிள் ஆன்சராக எனக்கு பட்டுச்சு. இப்போ விஜய் தான் பெரும்பாலும் அதிகமாக பேச மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே நம்ம பேட்டிகளில் கூட பல பேர் சொல்லியிருக்காங்க, விஜய் வச்சு படம் எடுக்கிறவங்களும் அதிகமாக பேச மாட்டாங்க போல் தெரியுது. அதுதான் இப்படி தெரியுது. ஏன்னா இவ்வளோ பேர் குமுறிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஏன் இது வரமாட்டேங்குது, எது மாட்டேனாங்க, சங்கத்தில் மெயில் கொடுத்தோம் வரல, இவ்வளோ பேர் சொல்லும்போது அந்த தயாரிப்பாளர் சார் என்கிட்ட சொல்லிட்டாங்க, படம் இத்தனாம் தேதி பார்க்குறேன்னுக்காங்க, இத்தனாம் தேதி சர்டிஃபிகேட் வரும்னு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அவங்க ஏன் இதை சொல்ல மாட்டேன்றாங்கன்றது நமக்கு தெரியல. அதுதான் உண்மை.
தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் பல நடிகர்கள் வீட்டில் தான் இருக்காங்க, படப்பிடிப்புக்கே போகல அப்படின்றத முதல்ல ஆரம்பித்து வச்சது திருப்பூர் சுப்பிரமணியம். அவர் சொன்னதுக்கப்புறம் அது மேலே பலவாறான கருத்துக்கள் இருந்தது. ஆனாலும் ஒரு உண்மை என்னென்னா பல நடிகர்கள் நிஜமாகவே படப்பிடிப்புக்கு போகல அப்படின்றது தான். ஆனால் இவங்கள்லேருந்து ரொம்ப மாறுபட்டு இருக்கிறதுன்னு பார்த்தா நான் தனுஷை பார்க்குறேன். அவர் இந்த படங்கள்லாம் எப்படி முடிப்பார் அப்படின்ற அளவுக்கு அவருடைய கமிட்மெண்ட் இருக்குது. ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ படங்கள் நடந்துட்டுருக்கு. இப்போவே வந்து பார்த்தா ராஜ்குமார் பெரியசாமியுடைய இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிச்சிச்சு நடக்குது. இது முடித்த உடனே தமிழரசன் பச்சைமுத்து டைரக்ஷனில் ஒரு படம் அவர் நடிக்கணும். நடித்து முடித்த உடனே அடுத்து வெயிட்டிங்கில் இருக்கவர் மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜ் திரைப்படம் வந்து இந்த வருஷம் எண்டில் அக்டோபர் நவம்பரில் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த படம் டெஃபினட்டாக குறைந்தது 6 மாதங்களாவது ஆகும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதனுடைய வினோத்தினுடைய டைரக்ஷனில் ஒரு படம் நடிக்க ஒத்துட்ருக்காரு, 7 ஸ்கிரீன்ஸ் தயாரிப்பாளருக்காக. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வினோத் சொல்லும்போதே சொன்னார், அதை வந்து மார்ச்சில் படமாக்கினா தான் முடியும் சார், மார்ச் அல்லது ஏப்ரல் சீசனில் தான் அந்த படத்தை படமாக்கணும், அதனால தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அவர் எப்படி இதுக்கு நடுவில் உள்ள ஃபிட்டின் ஆக போகிறாருன்னு தெரியல. இத்தனைக்கு நடுவில் இன்னும் என்னென்ன படம் தனுஷ் ஒத்துக்கிட்டு கமிட்மெண்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஒன்று இளையராஜாவுடைய பயோபிக் சார், நடுவில் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு இருந்த படம் திரும்ப வந்து உயிர் பெற்றிருக்கு, வரப்போதுன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அது வந்து ஒரு படம் பண்ணணும். இதுக்கப்புறம் அப்துல் கலாமுடைய பயோபிக், அதுலேயும் வந்து தனுஷ் நடிக்கிறான்னு சொன்னாங்க. இதையெல்லாம் தாண்டி எல்லா மேடைகள்லையும் நிச்சயமாக வரும் அப்படின்னு ஒரு பக்கம் வெற்றி மாறேன், இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா கணேஷ், இன்னொரு பக்கம் தனுஷ், 3 பேரும் சொல்கிற வட சென்னை 2. இதெல்லாம் சேர்த்தா ஏறக்குறைய 7-8 படம் ஆகுது. ஒரு படத்துக்கு ஒரு 30 நாள், ஒரு 90 நாள் வச்சுக்கிட்டா கூட எப்படி இத்தனை படங்களை முடிப்பார், எப்போ தனுஷ் முடிப்பார்? அது தனுஷ் எனக்கு தெரிஞ்சு கூடு விட்டு கூடு பாஞ்சு, இல்லை தனுஷே இந்த தசாவதாரம் கமல்ஹாசன் மாதிரி ஒரு 5-6 கேரக்டராக இருந்து 2 படம் நடித்தா தான் முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கமிட்மெண்ட்டு. இதை எப்படி ஆர்டர் பண்ண போகிறாரு, எப்போ இந்த படங்கள்லாம் வரும் அப்படின்றது எல்லா மேடையிலையும் சொல்கிறாங்க. நிச்சயமாக வட சென்னை விரைவிலே வரும். இத்தனை படம் இருக்குது நடுவில், வட சென்னை விரைவிலே எங்கே வரும் அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. ஆக்சுவலாக எப்படி இதெல்லாம் பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னே தெரியல. இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தனுஷுடைய சமீப கால படங்கள் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு கதாநாயகனாக இருந்தவர். சமீபத்தில் பார்த்தா அவருடைய படங்கள் அந்தளவு வெற்றிகரமாக அமையலை. அதுக்கு முக்கியமான காரணமாக எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா, அவருடைய படங்களில் நிறைய கொஞ்சம் சோகம் அதிகமாக இருக்குது. அவர் வந்து எல்லா மாதிரியான படங்கள், இப்போ ஒரு பக்கம் வேலையில்லாப்பட்டதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாம் இருந்தது. அதில் ஒரு பக்கம் சென்டிமெண்ட், அதாவது மதர் சென்டிமெண்ட் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். லவ் ஒரு பக்கம் சூப்பராக இருக்கும். காமெடி அதே மாதிரி ஈக்குவலி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் திருச்சிற்றம்பலம் அவ்வளோ பிரமாதம். பாரதி கேரக்டருக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், நித்யாமன் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இவருடைய காதலி ஆட்டம் எல்லாமே பார்த்தா திருச்சிற்றம்பலம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எந்த மாதிரியாக இருந்தாலும் ஒரு படங்களை செலக்ட் பண்ணும்போது அந்த பாணியிலே இல்லாமல் மாறி மாறி தனுஷ் செலக்ட் பண்ணான்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதை வந்து தனுஷ் தான் குறித்து வச்சுக்கணும் முக்கியமாக. சார், இதுக்கிடையில் இன்னொரு டாக்கும் போயிட்டு இருக்கு. என்னன்னா, சஞ்சய் லீலா பன்சாலி ப்ரொடக்ஷன்ல ஹிந்தியில வந்து தனுஷ் ஒரு படம் பண்ணாரு. 7-8 அது வந்து ஒரு மித்தலாஜிக்கல் ஜானரா இருக்கும். இதை யாரு டைரக்ட் பண்ண இருக்காங்க அப்படின்னா PS மித்ரன் தான் டைரக்ட் பண்ண இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ சர்தார் 2ல வந்து அவர் இருக்காரு. அதை முடிச்சுட்டு இந்த ஒரு காம்பினேஷனும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 8, இதுக்கப்புறம் தனுஷ் கிட்ட தான் நம்ம கேட்கணும், 8 இருக்கா சார், இல்லை அதுக்கும் மேலே இருக்கா சார் அப்படின்னு. இதே மாதிரி லைன் அப் வச்சிருக்க இன்னொரு ஆக்டர் வந்து விஜய் சேதுபதி. இப்போ வந்து இவரோட தியாகராஜ குமார் ராஜா படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. ஏறக்குறைய அந்த படம் முடிவடைய போகுது. இதுக்கு இதை முடிச்சுட்டு மணிரத்னம் ஜாயின் பண்ணுறாரு. சாய் பல்லவி விஜய் சேது நடிக்கிற படத்தை மணிரத்னம் டைரக்ட் பண்ண போகிறாரு. அந்த படம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஏப்ரல்லே ஸ்டார்ட் ஆகிற அந்த படம் ஏன் வந்து தள்ளி போச்சு. ஆக்சுவலாக அந்த கதையை சொல்லிவிட்டு ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணோன்னு மணிரத்னம் ஆசைப்பட்டது உண்மைதான். அப்போவே தியாகராஜ குமார் ராஜா படத்தை வந்து ஒத்துக்கிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி. அதனால் அவர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, டெஃபினட்டாக ஏப்ரலில் அந்த படம் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஏப்ரல் மேலே வந்து அந்த படம் முடிஞ்ச பிறகு நம்ம ஜூனில் போகலான்னு. இப்போ தியாகராஜ குமார் ராஜா படத்தை பொறுத்த வரைக்கும் அது எதிர்பார்த்த மாதிரி முடியல. அதனால் அதை முடிச்சுட்டு தான் போனோன்றதுனால ஜூன் எண்டில் வந்து மணிரத்னம் படத்தில் ஜாயின் பண்ணுவார் போல் இருக்குது. 2 படமும் பேரலாக கூட நடிக்கலாமே அப்படின்னு கூட நான் கேட்டேன். 2 படத்துக்கும் கெட்டப் சேஞ்ச் இருக்குது, நிறைய இருக்க பொறுத்து. அதனால் இந்த படத்தை முடிச்சுட்டு தான் அந்த படத்துக்கு போக முடியும் அப்படின்னாங்க. சரி, மணிரத்னம் படம் முடிஞ்சோடனே அடுத்து என்ன பண்ண போகிறார் விஜய் சேதுபதி, யாரோடு நடிக்க போகிறாருன்னா தமிழில் இல்லை, அடுத்து வந்து அந்த பார்சி பார்ட் 2 இருக்குல்ல, அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து ஒரு ஆகஸ்ட் செப்டம்பரில் அப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறனால அதை தான் போகிறாரு. இந்த வருஷம் லைனை பார்த்தோன்னா இதுதான் இருக்குது. இது தவிர அடுத்த வருஷம் பீனிங்கில் வந்து 2 படம் ஏற்கனவே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவரும் இப்போ தனுஷ் மாதிரி ஆர்டராக நிறைய படம் வச்சுருக்காரு. தனுஷ் படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷெடியூலே பண்ணாத நடுவில் நிறைய படம் இருக்குது. ஆனால் விஜய் சேதுபதிட்ட என்ன ஒரு சேஞ்சுன்னா, அந்த மாதிரி ஷெடியூல் பண்ணாத படங்கள் இல்லை, எல்லாம் ஆர்டரில் படங்கள் இருக்குது. அதனால் அந்தந்த
பீரியடில் அந்த படங்களுடைய படப்பிடிப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இது தனுஷ் படம் ஷெட்யூல் பற்றி சொன்னீங்க, விஜய் சேதுபதி அடுத்து என்னென்னலாம் பண்ண போகிறாருன்னு சொன்னீங்க. ஆல்ரெடி இந்த படம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பல கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நான் யாரை சொல்ல போகிறேன் அப்படின்னு தெரியும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஏன்னா இப்போ வந்துட்டு சிபி சக்கரவர்த்தியா இல்லை அஸ்வத் மாரிமுத்தா, இந்த படம் வந்து ஆல்ரெடி ஷூட் போயிருக்கணும் இந்நேரம். இப்போ வரைக்கும் போகாதது காரணம் இந்த படம் வந்து சிபி சக்கரவர்த்தி பண்ணலன்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அஸ்வத் மாரிமுத்து தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறார், அதுதான் உறுதியான விஷயம். ஓகே. ஆனால் அதை ஏன் வெளியில் சொல்லாமல் இன்னும் வந்து ஒரு சஸ்பென்ஸில் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் சிபி சக்கரவர்த்தியும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரியல. இது சம்மந்தமாக அஸ்வத் மாரிமுத்து சமீபத்தில் கூட ரஜினிகாந்தை சந்தித்து பேசினார். படத்தினுடைய ஃபுல் ஸ்கிரிப்டையும் சொல்லிட்டாரு. ஓகே. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது வந்து நம்ப தகுந்த ஒரு வட்டாரத்துலேருந்து நம்ம கலெக்ட் பண்ண தகவல். இதை நான் கதையெல்லாம் கேட்டுட்டு ரஜினி சொன்ன விஷயந்தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது பொங்கலுக்கு கொண்டு வந்துடணும். ஓகே. அதை நோக்கி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கன்ற அளவுக்கு வந்து அஸ்வத் மாரிமுத்துக்கு சொல்லிட்டார். அதனால் ரஜினிகாந்த் படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறான்ற குழப்பம் இல்லை. ஓகே. அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியில் அனௌன்ஸ் பண்ணணும். அது மட்டும்தான் பாக்கி. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் தெரிய வந்துடும். இதை வந்து சீரியஸாக அஸ்வத் மாரிமுத்து இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதான் ஃபேக்ட். சார் இப்போ அஸ்வத் மாரிமுத்து வந்து ரஜினி சார் படத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் வந்து இருக்கு, சிம்பு அவர்களோட ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏஜிஎஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த படம் என்ன ஆகும் சார்? இல்லை, எல்லார்ட்டையும் பேசிட்டு தான் இந்த படத்துக்கு போயிருக்காரு அவர். ஒன்று ஏஜிஎஸ் நிறுவனம் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதே மாதிரி சிம்புக்கிட்டையும் சொல்லிட்டார், இந்த மாதிரி இந்த படத்தை முடிச்சுட்டு நான் வரேன். அவங்க 2 பேரும் கூட பார்த்துருப்பாங்க. என்னென்னா ரஜினிகாந்த் படத்தை டைரக்ட் பண்ணார்னா ஆக்சுவலாக அவருடைய பொட்டன்ஷியாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. எஸ் சார். அந்த டைரக்டர் அடுத்து வந்து சிம்புவோட படம் பண்ணும்போது ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கும் அது ப்ளஸ்ஸு, சிம்புக்கும் ப்ளஸ் தானே. அதனால் அது 2 பேருமே அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேப்பில் இப்போ இந்த அரசன் படம் முடிஞ்ச உடனே தான் அந்த படத்துக்கு போகிறதா இருந்தார். இப்போ இந்த படம் இல்லை அப்படின்றதுனால டியூடு படம் பண்ணார்ல கீர்த்தீஸ்வரன், அவரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் சிம்பு. அந்த படத்துடைய படப்பிடிப்பு வந்து இந்த செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகிடுது. செப்டம்பர் அக்டோபர்லாம் அந்த படம் தான் பண்ண போகிறார் சிம்பு. அதுக்கான ப்ரொடியூசர் மட்டும் இன்னும் தீர்மானமாகல. ஏன்னா கீர்த்தீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த தெலுங்கு ப்ரொடியூசரோட பண்ணியிருக்காரு இல்லையா, மைத்ரி மூவிஸ். அதனால் அந்த மைத்ரி மூவிஸ்க்கு ஒரு கமிட்மெண்ட் அவருக்கு இருக்குது. அவங்களோட பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அது சம்மந்தமாக சிம்புவோட சேர்ந்து அவங்களாம் பேசணும். த்ரூ ஆச்சுன்னா அவங்க பண்ணுவாங்க, இல்லை வெளியிலேருந்து வேற ஒரு ப்ரொடியூசர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெஃபினட்டாக கீர்த்தீஸ்வரனோட இந்த செப்டம்பர் அக்டோபரில் சிம்பு ஒர்க் பண்ணுறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு காலகட்டத்தில் சினிமா தியேட்டர்கள்லாம் கன்வெர்ட் பண்ணி திருமண மண்டபங்கள் ஆக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம் சார். இப்போ ஸ்டூடியோ ஃப்ளோர்ஸ் இருக்குல்ல, அதுவே திருமண மண்டபமாக மாறிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏவிஎம்மில் வந்து இப்போ பெரிய பெரிய ஃப்ளோர்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளோர்லலாம் இப்போ வந்து ஏவிஎம் சரவணனுடைய மகனான குகனுடைய பொறுப்பில் தான் அதெல்லாம் இருக்குது. அதில் ஒரு ஃப்ளோர் இப்போ வந்து ஒரு கன்வென்ஷன் சென்டராக மாற்றிருக்காரு குகன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அதுக்கான ஒரு மீட் வந்து ஒரு போன வாரம் வச்சுருந்தார். அது வந்து பத்திரிகைலாம் சந்தித்து அந்த மண்டபத்தை பற்றி அடுத்து விளக்க இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இது மாதிரி வந்து ஒரு கன்வென்ஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு அறிவிக்கிறதுக்காக ஒரு லஞ்ச் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தார் போன வாரம். ஸோ குகனுடைய சரவணன் சாருடைய நண்பர்கள் எல்லாருமே எஸ்பி முத்துராமன் உட்பட நல்லி குப்புசாமி இது மாதிரி பல பேர் முக்கியமான நண்பர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. நானும் அதில் போயிருந்தேன். அப்பா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் குகன், ஷூட்டிங் ஃப்ளோரை வச்சுக்கிட்டு அதிகமாக பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 நாள் படப்பிடிப்பு நடக்குது, 3 நாள் படப்பிடிப்பு நடக்குது. ரெகுலராக படப்பிடிப்பு நடந்தால் பரவாயில்ல. படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெளியூர்களில் நடக்குது, நேச்சுரல் லொக்கேஷன்ஸில். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இதை விட பெரிய ஃப்ளோராக தேவைப்படுது இப்போ படப்பிடிப்பு நடக்குது. அதனால் பல பேர் ஹைதராபாத் பிறந்துடுறாங்க. இங்கே வந்து ஃப்ளோரை வச்சுக்கிட்டு இருக்குமே தவிர அதுக்கான வருவாய் இல்லை அப்படின்னாரு. நான் தான் சொன்னேன், இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுன்னா இது தவிர 3 ஃப்ளோர் இருக்குது அவங்ககிட்ட மொத்தம். பக்கத்து ஃப்ளோர் கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா வடபழனி ஏரியாவில் வந்து ஒரு நல்ல ஒரு கல்யாண மண்டபம், ஒரு பார்க்கிங் வசதிகளோடு இல்லை. இது வந்து அந்த ரோடு இருக்க ஒரு கல்யாண மண்டபமாக இருக்கும். கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப இங்கேருந்து வானகரம் போய் இங்கேருந்து ஈசிஆர்லாம் போகிறாங்கல்ல, அதையெல்லாம் தாண்டி இங்கே பண்ணாங்கன்னா ரொம்ப உங்களுக்கு சூப்பர் செட்டப்பாக இருக்கும். அப்படின்னாலும் நிச்சயமாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொன்னேன். அந்த அமைப்பே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மண்டபத்துக்கு நல்ல விசாலமான கார் பார்க்கிங் இருக்குது. அதனால் அடுத்த முகூர்த்த தேதியிலேருந்து பார்த்தோம்னா நிறைய கல்யாணம் ஏவிஎம் நடைபெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. லெனின் பாண்டியன் ஸோ வர 29ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மே 29 ஆடியன்ஸுக்கு அதையும் சொல்லிடலாம். ஏன்னா அந்த படத்தில் வந்துட்டு முக்கியமான ஒரு நபர் நடிக்கிறாரு, சிவாஜி பேரன் அப்படின்னு சொல்லலாம், தர்ஷன். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் எதிர்பார்ப்பு இருக்குது. ஆமாம், தர்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் ஜஸ்ட் லைக் தட் சினிமாக்குள்ள நடிக்க வந்தார். அவர் தேட்டர் குப்பெல்லாம் ட்ரெயின் ஆகி ஒரு நல்ல நடிகராக குருமாய் வந்திருக்காரு. இந்த படத்தை வந்து நண்பர்கள் பல பேர் சினிமா உலகத்தில் பார்த்துட்டாங்க. அவங்க எல்லாருமே தர்ஷனுடைய நடிப்பை ரொம்ப பாராட்டுறாங்க. சிவாஜி ஃபேமிலியிலேருந்து இன்னும் அந்த சிவாஜி குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கின்ற அளவில் ஒரு நடிகர் வரார் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், அந்த படத்தை வந்து தர்ஷன் எதிர்பார்க்குறாரோ இல்லையோ கங்கை அமரனும் ரோஜாவும் எதிர்பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் கூட அந்த படத்தினுடைய ட்ரெய்லரோ முன்னோட்டம் எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது சார்.
அப்படியே யதார்த்தமாக இருந்தது. தர்ஷனோட ஆக்டிங்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. டீசர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது கண்டிப்பாக இந்த படம் வந்து முக்கியமான பேசும் பொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எல்லாருமே படம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக கங்கை அமரனுக்கும் ரோஜாவுக்கும் நேஷனல் அவார்டே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இல்லை, இதை வந்து என்கிட்ட நம்முடைய நண்பர்கள் கூட பல பேர் சொன்னாங்க. அந்த அளவு ஒரு சிறப்பான கதாபாத்திரம் 2 பேருக்கு அமைஞ்சிருக்குன்னு. ரோஜாவை பொறுத்த வரைக்கும் ரோஜா ஹீரோயினாக நடித்த காலகட்டத்தில் ஒரு கவர்ச்சி கதாநாயகமாக தான் அவரை பெரும்பாலானவங்க பயன்படுத்தினாங்க. ரோஜாவுடைய நடிப்பு திறனை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இப்போ அமையலை. இப்போ வந்து ரோஜாவுக்கு அது மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சிட்ருக்கு. ஒரு பக்கம் லெனின் பாண்டி, இன்னொரு பக்கம் $1 மில்லியன் ப்ரொடக்ஷன் யுவராஜ் தயாரிப்பில் டயானா அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அதில் தெலுங்கு பேசி நடிக்கிற ஒரு படம் நடிக்கிறாங்க. அந்த படத்துலேயும் அந்த அம்மா நடிப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அந்த தயாரிப்பாளரே என்கிட்ட சொன்னார். சில நடிகர்களை பொறுத்த வரைக்கும் காலம் கடந்து தான் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அப்படி தான் இப்போ ரோஜாவுக்கு வாய்ப்புகள் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்க விஷப்படி இந்த தேசிய விருது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து நாமும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி சார்.